இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து என்ன போதிக்கிறார் ஆண்டவர்? பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிரயோஜனமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தராக மகிமை உண்டாகட்டும். வேதத்துல 2 இருக்கு. 1 அற்ப பிரயோஜனம், 2 எல்லாவற்றிலும் பிரயோஜனம். அப்போ தேவன் நமக்கு ஒரு காரியங்களை போதிப்பாரானால் எல்லாவற்றிலும் பிரயோஜனமான காரியங்களை கர்த்தர் போதிப்பார். நம்மளா முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த காரியங்கள் 100% நமக்கு சக்சஸ் ஆகாது. வேதத்தில் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்துல 2 பிரயோஜனம் பற்றி பார்க்கணும். 1 அற்ப பிரயோஜனம். நம்முடைய சரீர முயற்சி என்பது அற்ப பிரயோஜனம். ஆனால் தேவ பக்தி என்பது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வருகிற எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சரீர முயற்சினால நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். அல்லேலூயா. ஐயா ஒரு சின்ன வீடு கட்டணுங்களா இருக்கையா, கட்டணும்னு நினைக்கிறேன், கட்டவே முடியல. என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும்னு நினைக்கிறேன், திருமண காரியங்கள் என்ன பண்ண முடியல, நடத்த முடியலை. ஒரு நல்ல வேலையில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் ஒரு நல்ல வேலை கிடைக்கல. கர்த்தருடைய பரிசுத்தம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் உங்களை எழுதி யோசிச்சு கேட்டால் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும், ஒவ்வொரு காரியம் இருக்கும். நான் அதை பல முறை முயற்சி பண்ணிவிட்டு ஆனால் என்ன பண்ணல, நடக்கலை. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் ஹாஸ்பிட்டலாக போயிட்டு இருக்கிறேன், ஆனால் இந்த பிரச்சனை என்னை விட்டு என்ன பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. ஒவ்வொரு பிரச்சனையும் அடுத்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது. என் சரீரத்தில் வியாதிகள் வருது, விலங்குகள் வருது. அப்போ நல்லா கவனிக்கிறோம். சில நேரத்தில் நம்முடைய சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சில நேரத்தில் நம்ம சரீர பிரகாரம் முயற்சி பண்ணுவோம், இது நடந்துடும் அது நடந்துடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எதுவுமே நடக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆனால் தேவன் வாழ்க்கையில் தேவ பக்தி உனக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் எல்லா காரியங்களை செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள தேவ பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ தேவ பக்தி நமக்குள்ள எப்போ வந்தது? நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அப்போவே தேவ பக்தி நமக்குள்ள வருது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அந்த தேவ பக்தியில ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும், வளரணும். அதுதான் 1 தீமோத்தேயு 4:8 சொல்லுது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வருகிற எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அப்ப தேவ பக்தி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவ பக்தி உள்ளவங்கள ஒரு இடத்துல சொல்லுவோம், தேவ பக்தி இல்லாதவங்க ஒரு இடத்துல சொல்லுவோம். ஆமா, எல்லாரும் தேவ பக்தி உள்ளவங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இப்ப தேவ பக்தி உள்ளவனா இல்லையா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தற்பரிசோதனை செய்யணும். நான் தேவ பக்தி உள்ளவனா இல்லையா? ஒருவேளை இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு தேவ பக்தி உள்ளவனா என்ன பண்ணுங்க, மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ கவனிங்க, தேவ பக்தி என்றது என்னன்னா, ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு தன்னுடைய நாவை அடக்கணும். அப்படி அடக்கிட்டான்னு சொன்னா அவன் தேவ பக்தி உள்ளவன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். அல்லேலூயா. அப்ப இங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் தன் நாவை அடக்காமல். அப்ப நாவை அடக்கினா நீ தேவ பக்தி இருக்குன்னு அர்த்தம்.
நாவை அடக்கலன்னா தேவ பக்தி இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ ஒவ்வொருத்தரும் நாவை என்ன பண்ணணும்? அடக்கணும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே எங்க வாய்க்கு என்ன பண்ணுங்க, காவல் வைங்க. உம்முடைய வார்த்தையை தவிர, உம்முடைய வசனங்களை தவிர நான் எந்த வார்த்தையில என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பின கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயில் இருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்கள் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம எதை பேசணும்? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை இருக்குமானால் அதை மட்டும் தான் பேசணும். அல்லேலூயா. அப்ப நான் தேவ பக்தி உள்ளவன்றதை எதிர நான் காட்ட முடியும்? நான் பேசும் பொழுது அதுல தேவ பக்தி வெளிப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம பேசும் பொழுது தேவனுடைய பக்தி, நான் தேவன் மேல இருக்கிற அந்த பக்தி வெளிப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் பத்தி ஒருத்தர் யாரா ஒன்று சொல்றாங்கன்னா உடனே என்ன வரணும்? உங்களுக்கு ஆவியில வைராக்கியம் வந்து கோபம் வரணும். அல்லேலூயா. ஆமா 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 ஆமான்னு ஆண்டவரை அப்படியே கொஞ்சம் மட்டுப்படுத்துற மாதிரி யார்கிட்ட பேசுனாங்கன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது? அதை அங்கீகரிக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இல்லை, நீங்க யாருக்கிட்ட பேசும்பொழுது தேவனை அவருடைய வேல்யூவை குறைக்கிற மாதிரி, அவருடைய வல்லமையை குறைகிற மாதிரி, ஒருவேளை அவரை என்ன பண்ணக்கூடாதுங்க, மட்டுப்படுத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, மற்றவங்களுக்கு அவபக்தி உண்டாகிற மாதிரி பேசக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தையில நம்ம ரொம்ப கவனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவ பக்தி எதில் வெளிப்படும்? நம்ம பேசுற வார்த்தை, நம்ம நாக்கில் வெளிப்படும். அதுதான் வேணும் சொல்லுது, நாவானது எதை வேணாலும் அடக்கிடலாமா? நாவ என்ன பண்ண முடியுது? அது அடங்காதது. நாவ என்ன பண்ணுது? அடங்காது. அது ஆயில் சக்கரத்தை என்ன பண்ணுமா? கொளுத்தி விடுமா? அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. தேவ பக்தி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம நாக்கை நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, உங்கள் நாக்கு உங்கள் கண்ட்ரோல் இருக்குதா? சில பேர் சொல்லுவாங்க, நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் எப்படி தான் தெரியல, நான் கோவப்படுத்திட்டேன். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா உன் கண்ட்ரோலில் உன் நாக்கு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நம்ம கண்ட்ரோலில் நம்ம நாக்கு என்ன பண்ணோம்? அதுனே நம்ம கண்ட்ரோலில் தானே இருக்குது. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பேசிடுறேன். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களை அறியாமலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பேசுறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதான் வேதம் சொல்லுது, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவையில் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் ஆமென். அல்லேலூயா. குதிரைக்கு என்ன பண்றோமா? கடிவாளம் போட்டு, எதிர அது மூக்கில் வாயில கடிவாளம் போட்டு அது முழு சரீரத்தை என்ன பண்றோம்? திருப்போம். அப்ப நம்ம நாக்கு முழு சரீரத்தை என்ன பண்ணுது? அது நடத்துது. அல்லேலூயா. நீ பரிசுத்தம் உள்ளவன் என்றும் அசுத்தம் உள்ளவன் என்றும் எதுதான் உங்களுக்கு சாட்சி சொல்லுது? உங்க நாக்கு தான் சாட்சி சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப என்ன பண்ணுங்க? ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையாண்டது. அல்லேலூயா. என்னை பக்தி உள்ளவனா மாற்றுங்க, தேவ பக்தி உள்ளவனா மாற்றுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம பக்தி உள்ளவர்கள் என்பதை எதை வைத்து அறிந்து கொள்ள முடியும்னா, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, நம்ம செய்கிற நற்கிரியை. அல்லேலூயா. நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, நம்ம செய்கிற நற்கிரியை. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெரிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்குள்ளே ஏற்றபடி
நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகள் போல. அல்லேலூயா. அப்ப சபை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தங்களுடைய வஸ்திரத்தினால், நீங்க போடுற வஸ்திரம் எப்படி இருக்கணும், அதாவது தேவ பக்தி உள்ள வஸ்திரத்தை போடணும். அல்லேலூயா. சொல்லுமே. அதாவது நீங்க உங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் என்ன பண்ணும், வெளிப்பாடாகும். பயன்படுத்தாங்க. நீங்க போகும்பொழுது எங்க பார்த்தாலும் நீங்க கர்த்தருடைய பிள்ளை தான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய ஆடை இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது எந்த பேர் புரியுங்க. அதாவது நான் வெள்ளை ட்ரெஸ்ஸை சொல்ல, நீங்க போடுற ட்ரெஸ்ஸு கர்த்தருக்கு ஏற்றது போல இருக்கிற ஆடையாக, அதே போல நற்கிரியைகளை செய்வதற்கு தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நீங்க பாருங்க. அல்லேலூயா. தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, தீத்து 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும். அப்ப ஆண்டவராக தேவன் நம்முடைய தேவ பக்தி எதை வெளிப்படும் அப்படின்னா, நம்ம செய்கிற நற்கிரியைகள் வெளிப்படும். அதான் ஆண்டவர் முதல் பிரசங்கத்தில் சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது நீண்ட பிரசங்கத்தை பண்ணார். அதுல மத்திய 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக எப்பொழுதும் பிரகாசிக்கிறது. அப்போ மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை காணும் பொழுது நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த நற்கிரியோடு கூட சேர்ந்து தேவனை அறிகிற அறிவு நமக்கு தேவை. தேவனை அறிகிற அறிவு. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 1:10 கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகலவிதமான நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவினால் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப நற்கிரியை என்கின்ற கனிகளை தருவது மாத்திரமல்ல, தேவனை அறிகிற அறிவை உண்டாக்கும். அல்லேலூயா. அப்ப நான் தேவ பக்தி உள்ளவர்களை எதில் நான் கண்டுபிடிக்க முடியும்? ஒன்று, என் நாவல் அடக்க தெரிஞ்சிருக்கணும். 2வது, தகுதியான வஸ்திரம், நல்ல நற்கிரியை செய்ய நான் என்னை தகுதிப்படுத்தி இருக்கணும். 3வது, தேவனை அறிகிற அறிவு நமக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. தீத்து 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தீத்து 1:3 கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி நல்லா கவனிக்கணும். தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களில் கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே நமது வார்த்தையை அவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப தேவ பக்தி எதில் வெளிப்படுது? சத்தியத்தை அறிகிற அறிவில் வெளிப்படுது. அல்லேலூயா. தேவ பக்தி எதில் வெளிப்படுது? சத்தியத்தை அறிகிற அறிவு. நல்லா கவனிக்கணும். அப்ப தேவ பக்தி எதில் வெளிப்படுது? ஒன்று, உங்க நாக்கை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தேவ பக்தியா இருக்கிறீங்க. 2வது, தகுதியான வஸ்திரம், நற்கிரியை செஞ்சீங்கன்னா தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கிறீங்க. 3வது, தேவனை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்க தேவ பக்தி உள்ளவர்களா என்ன பண்றீங்க? காணப்படுவீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.
அப்ப சத்தியத்தை அறிகிற அறிவுனா என்ன அப்படின்னு போது அழகா இந்த வசனம் சொல்லி பாருங்க. எரேமியா 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கும் போது, எரேமியா 22:16 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வது அல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனை அறிகிற அறிவுன்றது என்ன? சிறுமையும் எளிமையுமானவருடைய நியாயத்தை விசாரிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம்? உடனே போய் பார்க்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு விசுவாசி உடம்பு சரியில்லை அப்படின்னு அறிவிப்பு சொல்றோம் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும்? நீங்க போய் அந்த விசுவாசிகளை பார்த்து அவங்களுக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் விசாரிக்கணும். அப்ப சிறுமையும் எளிமையும் ஆனவர்களை நம்ம என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். அப்படி விசாரிச்சீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? சுகமா வாழ்வீங்க. அல்லேலூயா. பக்கத்துல ஒரு வாசம், நீங்க சுகமா வாழ்வீங்க, நீங்க சுகமா வாழ்வீங்க, நீங்க சுகமா வாழ்வீங்க. எப்ப வாழ்வீங்க? தேவ பக்தி நிறைந்தவர்களா மாறும்போது, நியாயத்தை விசாரிக்கும் பொழுது. அல்லேலூயா. ஆண்டவரோட சுகமா வாழணும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழும் சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்ப நீங்க சுகமா இருக்கணும். நீங்க எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நான் தேவ பக்தி உள்ளவன்றது எதில் ப்ரூவ் பண்ண முடியும்? ஒண்ணு, என் நாவை அடக்கி இருக்கணும். ரெண்டாவது, என்னுடைய வஸ்திரத்தினாலும் நற்கிரியினாலும் தேவனை நான் மகிமைப்படுத்தணும். மூணாவது, சத்தியத்தை அறிகிற அறிவு உண்டாகும். அப்ப சத்தியத்தை அறிகிற அறிவு மாத்திரம் இல்ல, அதுல வளர்றவங்களா மாறும். 2 Peter 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 Peter 3:18 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவரை அறிகிற அறிவில் என்ன பண்ணுங்க? வளருங்கள். அப்ப வளரணும். நல்லா கவனிக்கணும். நான் சபையில நம்ம ரட்சிக்கப்பட்டு ஒரு 10 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் விசுவாசி அப்படின்னா நம்ம அவரை அறிகிற அறிவில் என்ன பண்ணிக்கணும்? அதிகமாய் வளர்ந்துருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அறிவியல் கர்த்தருடைய பிள்ளைகள. அப்ப மூன்றாவது என்னன்னு சொன்னா, தேவனை அறிகிற அறிவில், சத்தியத்தை அறிகிற அறிவை நம்ம அடைந்தால் நம்ம தேவ பக்தி உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோம். 4வது, போதுங்கிற மனசு இருந்தா போதும் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கும். 1 Timotheus 6:6 வாசிக்கும் போது, போதும் என்கின்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. அப்ப தேவ பக்தி எதில் வெளிப்படுது? போதுங்கிற மனசு இருந்தா போதும். அல்லேலூயா. நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் போதும் சொல்லுவோம். எதுக்கு? சாப்பிடும் பொழுது போதும் போதும். மற்ற எதெல்லாம் போதும் போதுங்கிறமா? மற்ற எதுலையுமே போதும் போதும் சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. ஒருவேளை இப்போ உங்களுக்கு தேவை 1 லட்சம் ரூபா இருக்கலாம். அந்த 1 லட்ச ரூபாய் கட்சோட உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு 5 லட்சம் தான் நல்லா இருக்குமே தோணும். 5 லட்சத்தை கர்த்தர் கொடுக்குறாரு கையில. அடுத்தது என்ன தோணும்? 50 லட்சம் தான் நல்லா இருக்குமே தோணும். இன்னும் வேற எல்லாம் இதெல்லாம் செய்யலாமே தோணும். 50 லட்சம் கிடைச்சா என்ன தோணும்? ஒரு 1 கோடி ரூபாய் தான் நல்லா இருக்குமே தோணும். 1 கோடி ரூபாய் இருந்தா என்ன தோணும்? ஒரு 50 கோடி இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு 500 கோடி இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு 5000 கோடி இருந்தா நல்லா இருக்குமே, நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே சொல்லி அது பாட்டு போயிட்டே இருக்கும். கர்த்தர் உங்களை கொடுத்துருக்காரா? அந்த வேலை கொடுத்து அல்லேலூயா. உங்கள்கிட்ட என்ன கொடுத்தாரோ அதுக்கு சோதனை பண்ணிப்பாரு. கர்த்தர் அளவுக்கு அதிகமாக ஒரு ஆர்டர் தருவார். அல்லேலூயா. இருக்கிறதுல வச்சு சந்தோஷப்படும். எதுங்க? உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். அப்போ என்ன கொடுத்திருக்கிறாரோ அதில் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம மகிழப்பாங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் அந்த வீட்டைப்பார் அவங்க அப்படி வச்சிருக்கிறாங்க, இந்த வீட்டைப்பார் அவங்க அப்படி வச்சிருக்கிறாங்க. நம்ம வீட்டைப்பார் கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இல்லாததுக்கு ஆசைப்படாத, கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல திருப்தியா. அல்லேலூயா, கர்த்தர் பரிசுத்தமாவது மகிமைப்பட்டார். நீங்க இருக்கிறதுல கர்த்தருக்குள்ள நீங்க திருப்தி ஆகணும்னா ஆண்டவர் உங்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ அது அத்தனை தேவையும் கர்த்தர் பூர்த்தி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா உங்க நாவின் சொல் பிரபாவதற்கு முன்பே கர்த்தர் உங்க தேவையை அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சொல்லி கூட ஜெபம் பண்ண அவசியம் இல்லை, மனசுல நினைச்சாலுமே கர்த்தர் அந்த காரியத்தை பண்ணுவாங்க. ஆமென் சொல்றவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆமென். அல்லேலூயா. உங்க தேவை என்னவோ அந்த தேவையை கர்த்தர் தான் பண்ணுவாங்க, பூர்த்தி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக. நம்ம எல்லாத்தையும் மனரங்கமாக இருந்து கற்றுக்கணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4:12, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். எவ்விடத்தில் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். நல்லா கவனிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. சொல்லுவாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொன்னவங்க எல்லாம் பலன் கிடைச்சிச்சு. இன்னொரு முறை கூட சொல்லி பாருங்கள, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் உங்களுக்குள்ள போயிடுச்சு வச்சுங்களேன், வாழ்ந்திருக்கும் உங்களுக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும். நல்லா 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடவும் தெரியும், வீட்டில் ரேஷன் அரிசி சாப்பிடவும் தெரியும். அல்லேலூயா. எல்லா இடத்திலும் நான் பூரணமாய் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, போதும் என்ற மனமே தேவபக்தி. போதும் என்ற மனமே தேவன். அப்ப தேவ பக்திக்கு எதை வச்சு நம்ம பார்க்க முடியும்? ஒன்று, நாக்கு அடக்கினா தேவ பக்தி உள்ளவங்க. ரெண்டாவது, தகுதியான வஸ்திரம் நன்றியினாலே நம்ம வெளிப்படுத்தும் பொழுது நம்ம தேவ பக்தி உள்ளவர்கள். மூணாவது, சத்தியத்தை அறிகிற அறிவு நம்ம அடைஞ்சிட்டோம்னு சொன்னா தேவ பக்தி உள்ளவங்களா இருக்கணும். நாலாவது, போதுங்கிற மனசு இருந்தா போதும், நீங்க தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கீங்க. அல்லேலூயா. தேவ பக்தியுடைய ரகசியம் என்னன்னு சொன்னா 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் எனப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அப்ப தேவ பக்தியின் ரகசியம் என்ன? இயேசுவுடைய பிறப்பில் இருந்து இயேசுவுடைய ஊழியம், இயேசுவுடைய மரணம், இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் வர நம்ம விசுவாசிக்கிறோம். பாத்தீங்களா? அதுதான் தேவ பக்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. விட்ட வசனத்திலிருந்து அடுத்த வாரத்தில் கட்டி வைப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொருவரையும் நம்முடைய விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வளர கர்த்தர் உதவி செய்வாரா.